ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டெக்வால். இன்றைக்கி நம்ம உங்களோட விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் இருக்கிற எக்லிப்ஸில் எப்படி நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் இன்ஸ்டால் பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்லிப்ஸும் ஜாவாவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் உங்கள் சிஸ்டத்தில். எக்லிப்ஸும் ஜாவாவும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம். அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் பூட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ வாங்க எப்படி ஸ்ப்ரிங் பூட் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது, தென் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அலோவல் ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஃபைலில் நியூ போய் நீங்கள் அதர்ஸ்குள்ளே போகணும். 1 செகண்ட். ஸோ ஃபைல் அண்ட் நியூ அண்ட் தென் கோ டு த அதர்ஸ். இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரிங்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இதில் எக்லிப்ஸில் ஸ்ப்ரிங் இன்ஸ்டால் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்களோட விண்டோஸ்குள்ளே போய் ஹெல்ப்குள்ளே போங்க. ஹெல்ப்பில் மார்க்கெட் பிளேஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ், அதை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் மார்க்கெட் பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு இப்படி ஒரு மெனு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் செகண்ட். இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் ஸ்ப்ரிங்குன்னு டைப் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸ்ப்ரிங், SPRING, ஸ்ப்ரிங்குன்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் டூல்ஸ் ஃபிட் அந்த இது வந்துருச்சா. ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும். இதை இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் இன்ஸ்டால் ஆகிரும். தென் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதில் அக்செப்ட் பண்ணிட்டு அக்ரிமெண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் தென் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். தென் ஃபைலில் போங்க, ஃபைல் நியூ, தென் கோ டு த அதர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்னு இன்ஸ்டால் ஆயிடுச்சா. ஸோ ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். சிம்பிளாக ஒரு அலோவல் ப்ரோக்ராமர் தான் நம்ம எப்பயும் போல் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இங்குக்குள்ளே ப்ராஜெக்டோட நேம் வெல்கம். தென் உங்களோட டைப்பு என்ன டைப் நீங்கள் வைக்க, கிரேடில் வைக்கலாம், மேவன் வைக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு மேவனே சூஸ் பண்ணிக்கிறேன். ஜாவா வெர்ஷன் வந்து 17 அண்ட் பேக்கேஜ் வந்து JR, லாங்குவேஜ் வந்து ஜாவா. இது வந்து பேக்கேஜ் வந்து com example .welcome. ஸோ இதுதான் நம்மளோட பேக்கேஜாக இருக்க போகுது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கேக்குள்ளே நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கேக்குள்ளே என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணுங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு சிம்பிளாக அலோவல் தானே பண்ண போகிறோம். அதனால் ரெண்டு தேவை. ஒன்று ஸ்ப்ரிங் வெப், இன்னொன்று ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் வெப்பை நம்ம சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். தென் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஸ்ப்ரிங் பூட்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸ்லாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்னு மட்டும் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தென் ஃபினிஷ். இப்போ உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கும் தேவையான எல்லாமே க்ரியேட் ஆகிறதுக்கு சம் டைம்ஸ் எடுக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேக்கேஜ் எக்ஸாம்பிள் வெல்கம்குள்ளே போயிட்டு வெல்கம் application.java ஃபைலுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்குவோம். ஓகே, இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிபெண்டன்சி நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் org ஸ்பேஸ் விட்டு org கொடுக்கணும். ஸோ கீபோர்டு என்ன இது ஒர்க் ஆக மாட்டேங்கி. ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஸ்ப்ரிங் ஸ்பேஸ் ஓகே org டாட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க் நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், என்ன சஜஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் வெப் டாட் பின் டாட் அனோட்டேஷன் டாட் உங்களுக்கு கெட் மேப்பிங் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம ஷோ பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ கெட் மேப்பிங் போட்டு போதும். தென் இன்னொரு டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் டாட் web dot bin dot annotation then request control install பண்ணணும். rest control just enter பண்ணிட்டு இப்போ நம்ம தேவையான இம்போர்ட் பண்ணுறோம். தென் இங்கக்குள்ளே நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு அனோட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது பேர் நம்ம வந்து கெட் பண்ணுறோம்ல ரெஸ்ட் கண்ட்ரோலை, அதனால் ரெஸ்ட் கண்ட்ரோலர் தென் இம்போர்ட் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம ஒன்று யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கோம், அதான் நமக்கு வந்து இந்த வார்னிங் காமிக்குது. இப்போ நம்ம ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். ஸோ இன்னொரு அனோட்டேஷன் கெட் மேப்பிங். ஸோ கெட் மேப்பிங் தென் என்ன பண்ண போகிறோம், ஸ்லாஷ் இங்குக்குள்ளே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பிரிண்ட் மெசேஜ். ஸோ பப்ளிக் ஸ்ப்ரிங் வெல்கம் தென் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி இங்குக்குள்ளே ஒரு மெசேஜ் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்னில் நமக்கு என்ன வரணும்னா வெல்கம் டு ஸ்ப்ரிங் பூட் டுட்டோரியல்னு வச்சுக்கோம், நல்லாயிருக்கும்ண்ணே. ஸோ ஸ்ப்ரிங் பூட் டுட்டோரியல் தென் செமிகோலன். ஸோ இங்கேக்குள்ளே நமக்கு வந்து கெட் மேப்பிங் கூடியது முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வார்னிங் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்போம். தென் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்டை ரன்னை ஸ்ப்ரிங் பூட்னு காமிக்குதா, இந்த வழியாகவும் ரன் பண்ணலாம். இல்லை மெயின் அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஆப்னு இங்கேயும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்டாகவே ரன் பண்ணுவோம். ஸோ ப்ராஜெக்டுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரன்னர்ஸ் போய் ஸ்ப்ரிங் பூட் வெப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எப்படி நம்ம ரன் ஆக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து 8080 தான் டிஃபால்ட்டாக நமக்கு ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாம் இன்ஸ்டாலேஷன் ஸ்ப்ரிங் வித் டாம் ஜஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாம் கேட் ஸ்டார்ட் ஆன் போர்ட் 8080ன்னு காமிக்கிது பார்த்தீங்களா. ஸோ அங்கக்குள்ளே தான் நமக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி 8080 போட்டோம்னாலே நமக்கு என்ன அவுட்புட்டோ அதை பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரௌசர் போய்க்கலாம். ஓகே. ஸோ உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லோக்கல் ஹோஸ் 8080 ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணனாலே உங்களுக்கு அவுட்புட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் 8080. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்ப்ரிங் பூட் டுட்டோரியல் நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்கிட்ட. இது கெட் மேப்பிங் ஒன் ஆஃப் த ஒரு வேலபிள் ப்ரோக்ராம். ஓகே, நம்ம உள்ளே இருக்கிற சென்டென்ஸை மட்டும் மாற்றி பார்க்கலாம். கரெக்டாக ஒருக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை வெல்கம் டு ஸ்ப்ரிங் பூட் டுட்டோரியலை எரேஸ் பண்ணிட்டு தென் அனதர் ஒன் போடுறேன் மகாராஜா. ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணுறேன். மகாராஜானே போதும். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிரும். தென் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். இப்போ நம்ம ப்ரௌசர் போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ மகாராஜான்னு வரணும். ஸோ ஜஸ்ட் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் a செகண்ட். பார்த்தீங்கன்னா மகாராஜான்றது வந்துருச்சு. ஓகே. ஸோ இது மாதிரி தான் இது வந்து கெட் மேப்பிங். ஸோ உள்ளே இருக்கிறத என்னங்கிற ஷோவாக மட்டும் செய்யும். இதில் நிறைய மேப்பிங்ஸ் இருக்குது, அது அப்புறமேட்டு பார்ப்போம். ஓகே. தென் இன்னொரு அளவுகள் மாதிரி ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம்னா இந்த உள்ளே இருக்க சென்டென்ஸை கிளியர் பண்ணிட்டு டெக் ஃபார் டெக் வேர்ல்டுன்னு வைப்போம் நம்ம சேனல் பேரை, டெக் ஃபார் டெக் வேர்ல்டு. ஓகே. தென் சேவ். இப்போ உள்ளே போய் பார்ப்போமா, ரன் ஆக ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா, சேவ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு டெக் ஃபார் டெக் வேர்ல்டுன்னு வரும். தட்ஸ் தி திங்.
ஸோ இந்த வேலை தான் நம்ம ஸ்ப்ரிங் போட் வந்து உங்கள் எக்லிப்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.